தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அக்டோபர் 1 நடப்பு நிகழ்வுகள். பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கண்மை குச்சி ஹைலைனர் கண்டறியப்பட்ட இடம் துருக்கி. இக்குச்சி 2200 ஆண்டுகள் பழமையானது. 10 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது. கோல் குச்சி எனப்படும் இந்த கண்மை குச்சி துருக்கியின் ஏசிலோவா ஹோயாக் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. இரண்டாவது, இந்தியாவில் கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்த இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் க்ரூஸ் பாரத் மிஷன். கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். 2029க்குள் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்கணும். இத்திட்டத்தை 3 கட்டங்களாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. மும்பையில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது எம்ப்ரஸ் அப்படிங்கிற சுற்றுலா கப்பல், க்ரூஸ் அப்படிங்கிற கப்பல் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் குறிக்கோள் கடல் கப்பல் சுற்றுலா, அதாவது சி க்ரூஸ் மிஷன், ஆற்றுக்கப்பல் சுற்றுலா ரிவர் க்ரூஸ் மிஷன். இந்த 2 சுற்றுலாலையுமே பயணிகளினுடைய எண்ணிக்கை 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக உயர்த்தணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள். 3வது, பாரத் ஜென். இந்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள புதிய செயற்கை நுண்ணறிவு திட்டம் தான் பாரத் ஜென். இந்த பாரத் ஜென் ஏஐ அப்படிங்கிறது எழுத்து, படம் மற்றும் ஒளி, அதாவது டெக்ஸ்ட்டு, இமேஜு அண்ட் சவுண்டு, இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு மாதிரி. இத்திட்டம் நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் NMICPS என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக IIT பாம்பேயின் கண்காணிப்பின் கீழ் உருவாக்கப்படுகிறது. 4வது, பேறுகால உயிரிழப்புகள் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ MMR அப்படிங்கிற சொல்கிறது, அதை தடுக்கிறதுக்கு சிறப்பு செயலாக்க குழு தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 1,45,5 இறப்புகள், அதாவது 2023-24. இதுவே 2022-23 52.2 இருந்திருக்கு. ஸோ இந்த சிறப்பு செயலாக்க குழுவுடைய இலக்கு என்னென்னா, அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 1,00,000க்கு 10 இறப்புகள் என இதை குறைக்கிறது தான் இந்த குழுவினுடைய நோக்கம். இதில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாநில அளவிலான குழு மற்றும் மாவட்ட அளவிலான குழு. மாநில அளவிலான குழுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரும், மாவட்ட குழுவுக்கு மாவட்ட ஆட்சியர் அவரும் தலைமை ஏற்றிருப்பாங்க. அடுத்து, நிதி ஆயோக் 2022-23க்கான புள்ளி விவரங்கள். இதில் தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் வழங்குதலில் தமிழ்நாடு தான் முதலிடம். 2த்துலையுமே மதிப்பு கூட்டுதல் மற்றும் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்குது. அடுத்து, ஆர்த்தி சரீன். இராணுவ மருத்துவ பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவங்க தான் இந்த ஆர்த்தி சரீன். ஆர்த்தி சரீன்றவங்க அதி விசிஷ் சேவா மெடல் 2024 என்ற இராணுவ விருது பெற்றவர். அதாவது இராணுவத்தில் சிறந்த சேவையாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருது 2024 பெற்றிருக்காங்க. மேலும் மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிட சூழலை உறுதிப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினராகவும் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.